5.3ல கொஸ்டின் நம்பர் 1 ஒரு கூட்டுத்தொடரின் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் 52 மற்றும் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் 77 எனில் முதல் 20 உறுப்புகளின் கூடுதலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஒரு கூட்டுத்தொடரில் கொடுக்கப்பட்டது என்ன, முதல் 10 உறுப்பு S10 சொல்லலாம். S10 = 52. முதல் 15 உறுப்புனா S15 = 77 சொல்லலாம். கூட்டுத்தொடரின் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா Sn = n/2 × 2a + n-1 × d. இதில் என்னங்கிறது ஃபஸ்ட் எடுத்தோம்னா 10, அடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னா 15. இப்போ n = 10 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா S10 = 10/2 × 2a + 10 - 1 × d = 52. 10 ரெண்டால் வகுத்தோன்னா உனக்கு 5ன்னு கிடைக்கும். இது 10ல் 1 போச்சுன்னா 9000. இப்போ எல்லாத்தையும் உள்ள சுருக்கிட்டோன்னா உனக்கு எவ்வளோ கிடைக்கும், 10a + 45d = 52. இதை சமன்பாடு நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த எண்ணுக்கு 15ன்னு பிரதிடுறோம். அப்போ 15/2 2a + 15 - 1 × d = 77. 15ல் 1 போச்சுன்னா 14. இது அப்படியே 2 மட்டும் அந்த பக்கம் போச்சுன்னா இப்போ அதை சுருக்கிட்டேன்னா உனக்கு எவ்வளோ கிடைக்கும், 15a + 105d = 77 அப்படின்னு 2 விதம் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் படி 1 உடைய ஒருபடி சமன்பாடாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 முறையில் இருக்கலாம். குறுக்கு பெருக்கல் முறை, நீக்கல் முறை, பிரதியிடல் முறை. குறுக்கு பெருக்கல் முறையில் நான் போடுறோம். இப்போ குறுக்கு பெருக்கல் முறையில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு கிழக்கெல்லாம் எடுத்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் 10, ரெண்டாவது பார்த்தோன்னா 45, இந்த 52 இந்த பக்கம் கொஞ்சம்னா -1000, அப்போ -52. மறுபடியும் இந்த 10 லாஸ்ட்டில் மறுபடியும் போடுறோம் 10. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு எடுத்தோம்னா 15, 105 -77 15. இப்போ இதுலேருந்து ஏவோட கீழ், இது டியோட கீழ், அப்போ இல்லாதது 1ன்னு மேலே போட்டுக்கிறோம். அடுத்தது இது a, இது d, அப்போ இல்லாதது ஏன்னு போட்டுக்கிட்டோம். அடுத்து இது மாறிலி, இது a, இல்லாதது dன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம்னா 1/, மேலேருந்து பெருக்கணும், மறுபடியும் கீழேருந்து பெருக்கணும். அப்போ 1/, 10 105 பெருக்குன்னா 1050. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 450 ப்ளஸ் எல்லாத்தையும் சுருக்கிட்டேன்னா உனக்கு 375ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டாவது a/, ஃபஸ்ட்டு மேலே இருந்து கீழே, மறுபடியும் கீழேருந்து மேலே பெருக்கிறோம். ரெண்டையும் பெருக்கி சுருக்கிட்டேன்னா உனக்கு எவ்வளோ கிடைக்குது, 1995ன்னு கிடைக்குது. d/, ஃபஸ்ட் மேலேருந்து பெருக்குங்கிறோம், மறுபடியும் கீழேருந்து பெருக்கிறோம்னா சுருக்கிட்டேன்னா உனக்கு -10ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ஏவோட வேலை வேணுங்கன்னா இந்த முதல் 2 மட்டும் எடுத்தோம்னா குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா ஏவோட வேலை கிடைக்கும். டியோட வேலை வேணும்னா இதையும் ஃபஸ்ட்டு டைம் எடுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா டியோட வேலை கிடைக்கும். அப்போ ஏவோட வேலையை பார்த்தோன்னா 133/25ன்னு கிடைக்குது. டியோட வேலையை பார்த்தோன்னா உனக்கு -2/75ன்னு கிடைக்குது. நமக்கு 20 உறுப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன இருக்கிறதுல 20ன்னு போட்டால் போதும். அப்போ 20/2, 2a + 20 - 1 × d. ஏவோட வேலை தெரியும், டியோட வேலை தெரியும், கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். 20 ரெண்டாவது வகுத்துனா 10, 2 × 133/25 + 19 × -2/15. மறுபடியும் எல்லாத்தையும் சுருக்கணும்னா 10 × 266/25 -38/75. இங்கே 25 இருக்குது, 75 இருக்குது, 3 தடவை பெருக்கினா போதும். சுருக்கிட்டேன்னா உனக்கு 10 × 760/75. இந்த 10 பெருக்கினா உனக்கு 304/3ன்னு கிடைக்குது. அப்போ முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் 304/3.